வணக்கம் நண்பர்களே. நாம் சில வினாக்களையும் விடைகளையும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் சமூக அறிவியல் பாடத்தில் குஷானர்கள் என்ற தலைப்பிலான வினாக்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வாருங்கள் வினாக்களுக்கு செல்வோம். குஷான வம்சத்தை நிறுவியவர் யார்? குஜலா காட்பீஸ்கள், ஆ மற்றும் ஆ இரண்டும். சரியான விடை ஆ மற்றும் ஆ இரண்டும். கனிஷ்கரின் சமகாலத்தவர் அல்லாதவர் யார்? நாகார்ஜுனா, அஸ்வகோசா, வாசுமித்ரா, காளிதாசன். சரியான விடை காளிதாசன். கீழ்கண்டவர்களில் யார் பண்டைய இந்தியாவில் தங்க நாணயங்களை தவறாமல் வெளியிட்டவர்கள்? மராட்டியர்கள், குப்தர்கள், குஷானர்கள், முகலாயர்கள். சரியான விடை குஷானர்கள். கீழ்கண்ட அரசர்களில் யார் முதல் முறையாக தங்க நாணயங்களை வெளியிட்ட பெருமைக்குரியவர்? விமலா காட்பிக்ஸ். எவ்வதேய நாணயங்களில் சித்தரிக்கப்பட்ட கடவுள் யார்? கார்த்திகேயா. சரக்கு எந்த மன்னரின் அவையில் உறுப்பினராக இருந்தார்? கனிஷ்கர். பின்வரும் குஷான மன்னர்களில் யார் தர்மதிகா என்ற அடைமொழியை ஏற்றுக்கொண்டவர்கள்? குஜலா காட்பீஸ்கள், ஆ மற்றும் ஆ இரண்டும். ஆ மற்றும் ஆ இரண்டும். பின்வருவனவற்றில் குஷானர்களின் தலைநகரம் எது? பேஷ்வர். புத்தரை சித்தரிக்கும் நாணயங்களை அறிமுகப்படுத்திய மன்னர் யார்? கனிஷ்கர். கனிஷ்கரின் சாரநாத் பௌத்த சிலை கல்வெட்டின் தேதி என்ன? டி 78 AD. பின்வரும் எந்த வம்ச பேரரசு இந்தியாவிற்கு வெளியே கூட விரிவுபடுத்தப்பட்டது? குஷான வம்சம். வடக்கு மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான செப்பு நாணயங்கள் வெளியிட்டது யார்? சரியான விடை குஷானர்கள். பின்வருவனவற்றில் குஷான வம்சத்திலிருந்து ஆட்சியாளராக இல்லாதவர் யார்? சரியான விடை நகபனா. குஷான வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சரியான விடை வாசுதேவா. இரண்டாம் அசோகர் என அழைக்கப்பட்டவர் யார்? கனிஷ்கர். தேஷ் என்று அழைக்கப்படும் இந்திய மற்றும் கிரேக்க அம்சங்களை இணைக்கும் கலைப்பாணி? காந்தாரா. இன்று இந்திய அரசால் பயன்படுத்தப்பட்டு வரும் சாக சகாப்தத்தை தொடங்கியவர்கள் யார்? கனிஷ்கர். காந்தார கலை பள்ளி யாருடைய ஆட்சி காலத்தில் மலர்ந்தது? சரியான விடை கனிஷ்கர். விட்டல் பட்டா ஒரு மந்திரவாதி. இந்தியர்களுக்கான சிறந்த பட்டுப்பாதை திறக்கப்பட்டது? கனிஷ்கர். குஜலா கட்பீஸுக்கு பிறகு அரியணையின் வாரிசை பெற்றவர் யார்? திமா தக்கு. பின்வருவனவற்றில் யார் பட்டுப்பாதையின் பெரும்பகுதியை ஒழுங்குபடுத்தும் பொறுப்பில் இருந்தார்கள்? சரியான விடை குஷானர்கள். கவிராஜா என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை சமுத்திரகுப்தர். மெஹ்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு எந்த குப்தாவின் சாதனை? சந்திரகுப்தர் 1. மௌரியர் மக்கள் டேஷ் ஆபரணங்களை அணிந்தனர்? தங்கம், வெள்ளி, ஆ மற்றும் ஆ. சரியான விடை ஆ மற்றும் ஆ இரண்டும். மௌரியரின் முக்கிய பொருளாதார நடவடிக்கை எது? சரியான விடை வேளாண்மை. அசோகரின் மகன் யார்? மகேந்திரன். ஸ்தூபிகள் மூலம் டேஷ் கட்டப்பட்டது? அடர்வெள்ளை சாம்பல் கற்கள். மௌரியர்கள் எதில் அதிக ஆர்வம் காட்டினர்? ஸ்தூபிகளை கட்டுதல். மௌரியர்களின் பொதுவான மக்களின் மொழி எது? பாலி. மௌரியர்களின் இலக்கிய மொழி எது? சமஸ்கிருதம். குஷானர்கள் டேஷை கடைபிடித்தனர்? சரியான விடை 4 வர்ண அமைப்பு. சாகா சகாப்தம் என்பது டேஷால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சகாப்தத்தை குறிக்கிறது? சரியான விடை கனிஷ்கர். நாணயங்களில் முதல் எந்த குப்தர் இடம்பெறுவார்கள்? சரியான விடை ஸ்ரீகுப்தர். மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்படுபவர் யார்? சந்திரகுப்தர் 1. குஷான பேரரசு பின்வரும் எந்த குழுக்களை சேர்ந்தது? சரியான விடை யூச்சி. காளிதாசன் ஒரு சமஸ்கிருத கவிஞர். டேஷ் பகுதியில் பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார்? சரியான விடை சந்திரகுப்தர் 2.
நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? குமாரகுப்தர். சங்கு ஒரு கட்டிட வடிவமைப்பாளர். விக்ரமாதித்தன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை சந்திரகுப்தர் 2. குஷாணர்கள் எதை வென்றெடுக்க பொறுப்பேற்றனர்? சரியான விடை பார்த்தியர்கள். சாகாஸ். ஆ மற்றும் ஆ. சரியான விடை ஆ மற்றும் ஆ இரண்டும். சக்ராதித்யா என்று அழைக்கப்படுபவர் யார்? குமாரகுப்தர். இந்தியாவின் மஸ்லின் துணி டேஷில் அதிகம் விற்கப்பட்டது? சரியான விடை ரோம். தன்வந்திரி ஒரு மருத்துவர். கேத்ரா என்பது சாகுபடி நிலம். குப்த நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சமுத்திரகுப்தர். அமரசிம்மர் ஒரு அகராதி ஆசிரியர். போர்களில் வெற்றி பெற்றவர்களை நினைவு கூறும் வகையில் சமுத்திரகுப்தர் டேஷ் என்ற வேத வழக்கத்துக்கு புத்துயிர் அளித்தார்? குதிரையாகம் நடத்துதல். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தன் கைப்பற்றிய ராச்சியங்கள் எத்தனை? சரியான விடை 9. நண்பர்களே, இதுவரை குஷான பேரரசை பற்றி நாம் வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.